பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அவள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. நேற்றைய தினத்தில் நாம் படிக்கும்போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருவார்னு 1ஆம் அதிகாரத்தில் படித்தோம். இன்னைக்கு அவள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. இந்த காலையில் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணுங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். பரிசுத்த ஆவியினால நீங்கள் அத்தனை பேரை நிரப்பப்படுங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நீங்கள் நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால நீங்கள் நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியின் பலத்தினால நீங்கள் நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களை நிரப்பி இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். பெந்தெகோஸ்தே நாள் வந்த போது சீஷர்கள்லாம் ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க, மேல் வீட்டில் கூடி இருக்கிறாங்க. அங்கதான் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். பலத்த காற்றடிக்கிற முழக்கம் மாதிரி வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி அவங்க இருக்கிற வீடு முழுவதையும் அது நிரப்புது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்க நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொருவர் மேலும் அந்த நாவு வந்து அமருகிறது. அவள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசினார். ஆவியானவர் வந்து இறங்கிட்டார். அக்னிமயமான நாவுகளா வந்து சீஷர்கள் மேல இறங்கிட்டார். எல்லாருக்கும் இப்ப அக்னி நாவுகள் வந்துருச்சு. எல்லாரும் ஆவியில நிறைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பரலோக அக்கினி அப்படி இறங்கி வந்துருச்சு. அவங்க நினைச்சே பார்க்காத ஒரு பரலோக அக்கினி, வல்லமையான ஒரு அக்கினி அவர்கள் மேல இறங்கி வந்து விட்டது. அந்த நாவு இறங்கி வந்த போது அவள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு. ஆமென். நான் சொல்லுகிறேன், இயேசு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு வனாந்திரத்துக்கு போனார். பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுதல் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியில நிரம்பி, ஆவியில் நிரம்பி, ஆவியில் நிரம்பி, அந்நிய பாஷைகள் பேசி, புதிய நவமொழிகளை பேசி ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளோடு கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். இந்த ஆவியின் வல்லமை, அந்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுகிறது. அவள் எல்லாரும் ஆண்டவர் கொடுத்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெவ்வேறு பாஷைகளில் அவர்கள் பேச தொடங்குகிறார்கள். ஆண்டவர்களை நிரப்புகிறார். வெவ்வேறு பாஷைகளில் பேசுகிறார்கள். எவ்வளவு ஆச்சரியமான அற்புதமான காரியம் பாருங்கள். வெவ்வேறு பாஷைகளில் ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கூட ஆண்டவர் வெவ்வேறு பாஷைகளில் பேச நமக்கு கிருபை கொடுப்பாராக. பரிசுத்த ஆவியில நிரம்ப, அந்நிய பாஷைகளை பேச, நவமொழிகளை பேச, விசேஷமான பாஷைகளை பேச ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருங்கள். எப்பொழுது ஆவியில் நிறைந்திருங்கள். பைபிள் சொல்லுகிறது, ஆவியில் அனலாயிருங்கள். எந்த சமயத்திலும் ஆவியினால் நிறைந்து ஜெபங்களால், வேண்டுதல்களால் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருங்கள். நிச்சயமாய் நீங்கள் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாய், அபிஷேகம் பெற்ற மனிதராய் இருப்பீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நேரத்தில் நாம் ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள பிதாவே, எங்களை எல்லாரையும் நீர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவீராக. எப்பொழுது ஆவியிலே நிரப்பப்பட்டு 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 வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். ஆவியானவர்களை நிரப்பி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவியிலே உங்களை நிரப்புவார். சமாதானமாயிருங்கள். ஆமென்.